இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, இப்போ தொடர்ந்து நம்ம மார்கழியை முன்னிட்டு திருப்பாவை திருவம்பாவை ரெட்டிப்பட்டி சுவாமிகளுடைய திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். திருப்பள்ளி எழுச்சி பாடல் ரெட்டிப்பட்டி சுவாமிகளுக்கு எழுதப்பட்டது அகர வரிசையில் ஆவிலேருந்து அக்குறைக்கும் 13 பாடல்கள் தான். அதுக்கு அடுத்தது ஞானியார் மடத்தின் 24வது மடாதிபதியாக இருந்த ஞானியார் சுவாமிகள் ரெட்டிப்பட்டி சுவாமிகளை பற்றி 1923ஆம் ஆண்டே சுவாமிகளை பற்றி மிகவும் மிக மிக பாராட்டி பாடிய பாடல்கள் கிடைச்சிருக்கு நமக்கு. நாம் செய்த பாக்கியம். அதில் ஞானியார் சுவாமிகள் எவ்வளவு சிறப்பானவர் அப்படின்றது, திருவிக்கா யாரையும் வணங்க போக மாட்டார். மற்றவங்களை வணங்குறது அவருக்கு பிடிக்காத ஒரு கொள்கை உடையவர். அப்பேற்பட்டவர் ஞானியார் சுவாமிகளை வணங்கலாம் அப்படின்ற அளவுக்கு மதிக்கப்பட்டவர். திருவிக்காவால் பல தமிழறிஞர்களால் மதிக்கப்பட்டவர். ஊராக போயிட்டு நிறைய இன்னைக்கு இருக்கிற கம்பன் விழாக்கள் நடக்கிற பல தமிழ்ச்சங்கங்கள் ஞானியார் சுவாமிகள் ஆரம்பித்து வச்சு வளர்ந்தது. புதுச்சேரியிலையும் மதுரையில் தமிழ்ச்சங்கமே, அதாவது முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இருந்தது. அடுத்து ஒரு சங்கமும் இருக்கட்டும்னு சொல்லி அங்கே போய் தமிழ்ச்சங்கம் ஆரம்பித்து வச்சவர். அது மாதிரி பல ஊர்களில் அந்த கைங்கரியம் பண்ணார். மிக சிறந்த ஆன்மீகவாதி, தூய துறவி, நல்ல சிறந்த தமிழ் பேச்சாளர், இலக்கிய தமிழில் மணிக்கணக்காக பேசக்கூடிய வல்லமை வாய்ந்தவர். அவருடைய பெருமைகள் சொல்லிகிட்டே போகலாம். பேசினார்னா 3 மணி நேரம் பேச விட்டாலும் அதே இலக்கிய தமிழ், தூய தமிழ் அழகாக பேசி அது எளிமையாகவும் புரியணும், மக்களுக்கு எளிமையாக புரியணும். அந்த புரிஞ்சதுனால அவங்க அதை ஏற்றிட்டு அந்த இடத்துல ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்து கேட்பாங்களாம். பின்ட்ராப் சைலண்ட்டாக கேட்பாங்களாம். அவ்வளவு அதை உள்வாங்கக்கூடிய அளவில் மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். ஏன் இப்படி நீங்கள் எல்லாரும் சாதாரணமாக பேசுகிறாங்களே, நீங்கள் ஏன் இலக்கிய தமிழில் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியினால் தமிழ் ரொம்ப நலிவுற்றிருக்கு. நம்மளை மாதிரி இருக்கிறவங்களே அதை அலட்சியப்படுத்தலாமா? நாம் தானே இதை ஒழுங்காக கொண்டு சேர்க்கணும், மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லி எப்போதும் இலக்கிய தமிழில் தான் பேசுவாராம். அப்பேற்பட்ட தமிழ் பற்றாளர் ஞானி, ஞானியார் மடத்தின் மடாதிபதி. அவர் சுவாமிகளை பாடியிருக்கிற பாடல் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 பாடல்கள் பார்த்தோம். அடுத்தது இன்றைக்கி ஒரு பாடல். இப்போ இன்றைக்கி அதை முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் திருப்பாவையும் திருவம்பாவையும் பார்க்கலாம். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தரை புகழ் வளம் சேர் ரெட்டியப்பட்டி தனிநகர் வந்து அடியேங்கள் உரை புகழ் ஏற்று உன் கருணையை அளித்தாய். உய்ந்தனம் என்றும் வரை நிற்சிறந்த கைலையை விட்டு வந்தனை தந்தனை ஞானம். குறை கடலுலகில் கண்ணினிற் கண்ட குறைவிலா தெய்வம் நீ என்றோ அப்படின்னு பாடுறார். ஒரு ஞானியார் மடத்தின் மடாதிபதி சுவாமிகளை எந்த அளவுக்கு மத்தி அதை உணர்ந்து பாடி, அவர் பாடுறது விளையாட்டாக ஏதோ கவிதை எழுதலை, ஏதோ ஒரு பெருமையாக பாராட்டி புலவர்கள் போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாராட்டி கற்பனைக்காக
எழுதப்பட்ட கவிதைகள் அல்ல. இது கவிதைகள் அல்ல, கற்பனை வளத்தை சேர்த்த கவிதைகள் அல்ல. ஒரு ஞானி இன்னொரு ஞானியை பாராட்டிய விதம். நம்ம சுவாமிகள் அவர் எப்படி பார்க்குறார் பாருங்க. தரை புகழ் வளம் சேர் ரெட்டியப்பட்டி தனிநகர் வந்து, இந்த பூமி இவர் பிறந்ததுனால, அதுக்கு முன்னாடி அந்த ஊரை தெரியுமா தெரியாதா மற்றவங்களுக்கு தெரியாது. இவர் பிறந்ததுனால அந்த தனிநகர் தரை புகழ் வளம் சேர் நகராக மாறுது. எங்கள் அடியேங்கள், அடியேங்கள்னு அவர் பாடுறார். நம்ம தான் பாடுறோம், அவர் எப்படி பாடியிருக்கான்னு பாருங்க. அடியேங்கள் உரை புகழ் ஏற்று உன் கருணையை அளித்தாய் உய்ந்தனம். நீ எங்களோட உரையை ஏற்று உன்னுடைய திருக்கருணையை அளித்தாய் உய்ந்தனம் உய்ந்தனம் என்றும். வரையினிற் சிறந்த கைலையை விட்டு வந்தனை தந்தனை ஞானம். நீ எங்கேருந்து வந்திருக்க தெரியுமா? கைலையை விட்டு வந்தனை. கைலை யாரோட இடம்? சிவபெருமானுடைய இடம். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? சிவபெருமான் தான் ரெட்டியப்பட்டியில் வந்து அவதாரம் பண்ணவர் அப்படின்னு சொல்கிறார். எப்பேற்பட்ட அற்புதமான இந்த ஒரு ஞானி விளையாட்டாக சொல்லக்கூடிய வார்த்தைகளா இது? தரை புகழ் வளம் சேர் ரெட்டியப்பட்டி தனிநகர் வந்து அடியேங்கள் உரை புகழ் ஏற்று உன் கருணையை அளித்தாய் உய்ந்தனம் உய்ந்தனம் என்றும். வரையினிற் சிறந்த கைலையை விட்டு வந்தனை தந்தனை ஞானம். குறை கடலுலகில் கண்ணினிற் கண்ட குறைவிலா தெய்வம் நீ என்றோ. இந்த உலகம் குற்றங்குறைகள் நிறைஞ்சி நிறைய இருக்குது. மாயையால் உருவாக்கப்பட்டது தானே இந்த உலகம். இந்த உலகத்தில் கண்ணினிற் கண்ட தெய்வம், இந்த கண்களால் இறைவனை கண்களால் பார்க்க முடியாது. ஊனக்கண்களுக்கு புலப்படாதவன். அறிவு கண் கொண்டு ஞானக்கண் கொண்டு தான் இறைவனை காண முடியும், அறிய முடியும். அப்படி இந்த ஊனக்கண் கொண்டு காணக்கூடிய கண்ணினிற் கண்ட குறைவிலா தெய்வம், அந்த தெய்வம் பூமிக்கு வந்து மானிட உருக்கொண்டு மற்றவங்க கண்ணில் படுறது அபூர்வம். எங்கேயோ சில நேரங்களில் நடக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வுகள். அது மாதிரி நீ கைலையை விட்டு வந்து, அந்த கைலை எப்படிப்பட்டது? வரையினிற் சிறந்த கைலை. மலைகளிலேயே சிறந்த மிகச்சிறந்த மலையாகிய புனித மலையாகிய அற்புதங்கள் நிறைந்த சக்தி மிகுந்த மலையாகிய கைலையை விட்டு வந்தனை. வந்து தந்தனை. எதை தந்தனை? ஞானம் தந்தனை. அந்த எதுக்காக? நாங்கள் உய்ந்தனம் உய்ந்தனம் என்றும், நாங்கள் உய்யணுன்றதுக்காக கைலையை விட்டு ரெட்டியப்பட்டியில் தனிநகர் வந்து அடியேங்கள் உரை புகழ் ஏற்று உன் கருணையை அளித்தாய் உய்ந்தனம் உய்ந்தனம் என்றும். வரையினிற் சிறந்த என்றும், என்னைக்காக இருந்தாலும் அதுதான் சிறந்த வரை கைலை. வரையினிற் சிறந்த கைலையை விட்டு வந்தனை தந்தனை ஞானம். குறைகடல் உலகில் கண்ணினிற் கண்ட குறைவிலா தெய்வம் நீ என்றோ. இந்த கண்களால் கண்டு கடிக்கக்கூடிய குறைவில்லாத தெய்வம் நீதான், நீ என்றோ அப்படின்னு ஞானியார் சுவாமிகள் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பாடக்கூடிய இந்த பாடல் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை எந்த அளவுக்கு இந்த உலகம் மதிக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு அடையாள குறியீட்டு பாடல் அது. அப்படிப்பட்ட ஒரு மகானை வணங்கணும். அவருடைய கருத்துக்கள் அருட்பாடல்கள். அவர் சொன்னது, இந்த உலகுக்கு தந்த உபதேச வார்த்தைகள் தான் அருட்பாடல்கள். எப்படி திருமூல நால்வர் அவங்கெல்லாம் பாடினாங்களோ, திருமுறைகள் பாடினாங்களோ,
திருப்பாவை போன்ற ஞான நூல்களை யார் சாத்திரங்கள் தோத்திரங்கள் எப்படி பாடப்பட்டதோ அதே மாதிரி அந்த வரிசையில் அருட்பாடல்கள் கருத்தாழம் மிக்க சொல் வளம், கருத்து ஆழம் மிக்க ஒரு அருமையான நூல் தான் அருட்பாடல்கள். அது படிக்க படிக்க தித்திக்கும், படிக்க படிக்க புத்தி சொல்லிகிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ளே இருந்து இப்படி பண்ணணும் போல் இருக்கு, நம்ம இத்தனை காலம் இப்படி இருந்துட்டோமே அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்ணக்கூடிய கருத்து அந்த அருட்பாடல்களில் அப்படியே ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு வரியிலையும் அள்ளி தெளித்து வச்சுருக்காரு. அதனால் அருட்பாடல்கள் எனக்கு பிடிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். அதனால தான் நான் இந்த அருட்பாடல்களுக்கு விளக்க உரை இருக்கணும். அடியார்களுக்கு நிறைய பேருக்கு அதோட பொருள் புரியாததுனால ரசிக்க முடியாமல் இருக்கே, அதோட பொருள் ஆழம் தெரிஞ்சால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற ஆர்வம் எனக்கு உண்டானதுக்கு காரணம் சுவாமிகள் மேலே இருக்கிற அருட்பாடல்கள் மேலே இருக்கிற ஒரு பற்று தான். அவர் சாதாரண இந்த பூமியில் சாதாரணமாக எல்லாரும் பிறந்து வளர்கிற மாதிரி ஒரு மனிதர் அல்ல. அதற்கும் மேம்பட்ட ஞானியார் சுவாமிகள் பாராட்டிய மாதிரி குருவாக எழுந்தருளியை அருள் பண்ணுறார். அதனால் அந்த அருட்பாடல்களை நீங்கள் இந்த சேனல் கேட்குறதே ஒரு பாக்கியம். புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் இந்த சேனலு கையில் சிக்கும், கேட்கணுன்ற ஆர்வம் வரும், கேட்பீங்க. புண்ணியம் இல்லாதவங்களுக்கு இந்த சேனல் அமையாது. உண்மையை சொல்கிறேன், விளையாட்டுக்கு சொல்லலை. அதாவது ஒரு ஏதோ ஒரு கர்ப்பம் திமிரு அப்படிப்பட்ட வார்த்தைகளை போட்டு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டால் கூட சொல்லுங்கள். அது இல்லை காரணம் உண்மை. இந்த உலகத்தில் இன்றைக்கி போலிகள் அதிகம். அந்த போலிகள் நிறைஞ்சிருக்கிற இந்த கலிகாலத்தில் நல்லொழுக்கங்கள் எல்லாரும் இப்போது நல்லொழுக்கங்களை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். வீதியில் போகும்போது வண்டி ஓட்டும் பொழுது இடது பக்கமாக போ அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஊரில். இன்னொரு ஊரில் வலது பக்கமாகவே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தந்த நாட்டு சட்டம். இப்போது சட்டத்தில் என்ன செய்வாங்க, எழுதியிருப்பாங்க வலது பக்கமாக செல், இடது பக்கமே செல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் வலது பக்கம் போகாமல் தாறுமாறாக இடது பக்கம்லாம் போகிறாங்க, குறுக்கால போகிறாங்க. சிக்னல் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறது இல்லை, பூந்தடிச்சிட்டு ஏதோ ஒரு பரபரப்பு காரணமாக ஓடுறாங்க. அப்படியெல்லாம் ஓடும்பொழுது என்ன நடக்கும், விபத்து நடக்கும். இது நிறைய இருக்குது. நிறைய பேர் சட்டத்தை மதிக்கிறதே இல்லை. சட்டம் பாட்டுக்கு சட்டம் இருக்கும், ஆனால் யாரும் மதிக்கிறது இல்லை. அதே வண்டிக்கு ரோடில் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்து இந்த வண்டி 60 கிலோமீட்டருக்கு போக வேண்டிய இடத்துல 100 கிலோமீட்டரில் போச்சு அப்படின்னு வண்டியோட நம்பரோட கோர்ட்டுக்கு போய் நீ 5000 ரூபாய் ஃபைன் கட்டுன்னு சொன்னால் அந்த வண்டியில் போகிறவங்க தப்பு பண்ணுவாங்களா? திரும்ப பின்னாடி வேறு யாரானும் தப்பு பண்ணுவாங்களா? கேள்விப்பட்ட என்ன செய்வாங்க, தப்பு செய்யாமல் இருக்க முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? இதுதான் சட்டத்துக்கு உள்ள மரியாதை. முதல்ல ஒரு ஊரில் என்ன செஞ்சாங்க, சட்டம் இருக்குது, புத்தகத்தில் இருக்குது, போலீஸ்காரருக்கு எல்லாம் தெரியும், அவர் வேடிக்கை பார்த்துட்டு நிற்பார். ஏன்னா இவங்கெல்லாம் கட்டுப்பாடு இல்லாமல் போவாங்க. அந்த மக்களுக்கும் தெரியும் சட்டம், ஆனால் அவங்க கண்டுக்காமல் போவாங்க. இதுதான் இதுவரைக்கும் எல்லா ஞான நூல்களும் செய்தன. என்ன செய்தாங்க, இது நல்லொழுக்கம், இப்படி நடந்தால் நீ இறைவனை சென்றடையலாம், இதுதான் இறைவனை அடையும் வழி, எல்லாரும் அப்படி சொன்னாங்க. நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகள் என்ன பண்ணார், ஹெல்மெட் போடுன்னு சொல்கிறது சட்டம், போடலைன்னா ஃபைன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் போட்டுக்கிறாங்க, பாதுகாப்பாகிடுது. இடது பக்கமாக போங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இடது பக்கம் போங்க போங்கன்னு சொன்னாங்க. ஆனால் சுவாமி என்ன செஞ்சார்,
நீ இடது பக்கம் போகாமல் தாறுமாறாக ஓட்டினீன்னா உனக்கு ஃபைன் அப்படின்னு சொல்லி சட்டத்தை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி ஸ்ட்ரிக்டாக்கி, இப்படி இருந்தால் நீ சட்டத்தை கடைப்பிடிப்பவன், இப்படி இல்லையானால் நீ சட்டத்தை கடைப்பிடிக்கும் வரம்புக்குள் அடங்க மாட்டாய் அப்படின்னு சொல்லி ஒரு முறைப்படுத்தி கொடுத்தார் பாருங்க, அருட்சட்ட நெறி அப்படின்னு. அந்த திரு அருட்சட்ட நெறி இதுதான், வேற ஒன்றும் இல்லை, சீக்ரெட் அதுதான். அப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஆஹா இந்த பிறவி வினையிலேருந்து தப்பிக்கணும்னா இதுதான் நல்ல வழி, நமக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது, இந்த வழியை பிடிச்சிக்கிட்டு, அதாவது ஒரு கடலில் தத்தளிக்கிறோம், நாம் போன ஷிப்பு ஏதோ உடஞ்சி போச்சு, நம்ம கடலில் தத்தளிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, வேறு ஏதானு ஒன்று கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறப்போ நல்லதாக ஒரு படகு கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த படகுல ஏறி நம்ம அடுத்த கப்பலுக்கு போயிடலாம். அதுபோல் இந்த அருட்சட்ட நெறின்றது கடலில் பிறவிக்கடலில் தத்தளிக்கிறவங்களுக்கு கிடைச்ச ஒரு படகு. ஆனால் கடலில் தத்தளிக்கிற எல்லாருக்கும் இந்த படகு அமைஞ்சிடுமா அப்படின்றது புண்ணியம் பண்ணவங்களுக்கு அமையும் அப்படின்னு நான் சொல்கிறேன். யாருக்கு தப்பிக்கிற பாக்கியம் இருக்கோ அவங்களுக்கு இந்த படகு அமையும், கிடைக்கும், கண்ணில் படும். அந்த படகோட்டி இந்த தத்தளிக்கிறவங்கள பார்க்கணும், இந்த தத்தளிக்கிறவங்க அந்த படகை பார்க்கணும். அது ரெண்டும் அமையணும்னா ஒரு பாக்கியம் வேணும். அதை தான் நான் இப்போது இந்த பதிவில் சொல்கிறேன். அதுதான் அருட்சட்ட நெறி, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாரும் சொன்ன அதே நல்லொழுக்கங்கள் தான். அதை கம்ப்ரஸ் பண்ணி இதை நீ கடைப்பிடிச்சின்னா நீ சட்டத்தை கடைபிடிப்பவன், இல்லையா நீ இந்த குரூப்பில் கிடையாது, போ அந்த குரூப்பில் போய் சுற்றி சுற்றி அவஸ்தைப்பட்டுட்டு என்னைக்கு புத்தி தெளியுதோ அன்னைக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு வரப்பு, அதாவது ஒரு வயலுக்கு வரப்பு, ஒரு மண்ணுக்கு எல்லை, ஒரு நாட்டோட ஒழுங்குமுறைக்கு ஒரு சட்டம். அதுதான் எல்லா அறநெறிகளுமே இறைவன் வகுத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இறைவன் வகுத்து வைத்த சட்டம்தான் ஒழுக்க நெறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே இப்போ யாருக்குமே சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் கலிகாலம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட காலத்தில் சுவாமிகளை பற்றி பாடிய அந்த ஞானியார் சுவாமிகளுக்கும் நான் தலைவணங்கி அடிபணிந்து அடுத்தது நம்ம திருப்பாவை பாடலுக்குள்ளே போகிறோம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய். நந்தகோபன் கண்ணன் வளர்ந்த இடம், கண்ணனோட வளர்த்த தந்தையார் யசோதையினுடைய துணைவர், ஆயர்குல தலைவன். அந்த நந்தகோபனுடைய அரண்மனையை அதாவது காப்பாளர்கள் இருப்பாங்களா, அரண்மனைன்னு இருந்தால் அதுக்கு காவலர்கள் நிறைய பேர் பாதுகாக்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா. அந்த மணிகள் கட்டிய அழகான கதவு, அந்த அரண்மனையோட கதவு எப்படி இருக்குது, மணிகள்லாம் கட்டி ஒலிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த இசை எழுப்பக்கூடிய மணிகள் கட்டிய அழகான கதவோட தாளத்தெர சின்ன பசங்களான எங்களுக்கு வேண்டிய வரம் தர்றதாக கண்ணன் நேத்தே வாக்களிச்சிருக்காருப்பா. நாங்கள் ஒன்றும் சும்மா வரல, நேத்தே அவர் எங்களை வர சொல்லியிருக்காரு, வேண்டிய வரத்தை தர வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ நாங்கள் தூய எண்ணத்தோட திருப்பள்ளி எழுச்சி பாட வந்திருக்கோம். அதனால் இப்போ நீ என்ன பண்ணுற, மறுக்காமல் கதவை திறக்கிற, எங்களை உள்ளே விடுற, நாங்கள் போய் கண்ணனை பாடி பரவி எங்களுக்கு வேண்டிய வரத்தை வாங்கிக்குவோம். அதனால் நந்தகோபனின் அரண்மனை காப்பாளனே, மணிகள் கட்டிய அழகான கதவோட தாளை திறப்பாயாக, இப்போது உன் கதவே தாழ்த்திறவாய் அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய